கடற்கரையில ஒரு 7:30 மணி போல ஒரு ஆணோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி, "நீ என்ன கணவன் மனைவியா?" அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் தொனியில ஒரு காவலர், பெட்ரோல் காவலர் வந்து கேட்கும்போது, அது வந்து தவறானது. அவர் பண்றது மாரல் பாலிசிங் அப்படிங்கிறதுனால அதுக்கு நான் பதில் அளிக்கல. அவர்கிட்ட இப்படி கேட்கக்கூடாது. இது கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லன்னு சொல்லி நான் வாக்குவாதத்துல ஈடுபட்டேன். அதுக்கப்புறம் அவரு என்ன வந்து அ கேரக்டர் அசாசினேட் பண்ணி, "நீங்க தான் இருட்டுக்குள்ள ஒருத்தரோட தனியா உட்கார்ந்துருக்கீங்க." அப்படிங்கிற மாரியெல்லாம் சொன்னாரு. ஸோ இதை எதிர்த்து நான் ஒரு பதிவு போட்டேன். இத அவர் பண்ணக்கூடாது. ஒரு வழக்கறிஞரா இத அவர் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். சட்டத்தை மீறிய எந்த ஒரு செயலுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பேசினேன். வெளியில பேசினேன். அதுக்கு அடுத்து அந்த காவலர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டாரு. அவர் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறதுனால துறை ரீதியான நடவடிக்கை தமிழக காவல்துறை எடுத்தாங்க. கமிஷனர் எடுத்தாரு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த டிபார்ட்மெண்ட்டே அது தவறு அப்படிங்கிறதுனால தான் அவர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆனா இந்த சமூகம், சோசியல் மீடியா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தரப்பு நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து அத சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லங்கிறேன். ஏன் சொல்லல? ஒரு வார்த்தை தானே. ஆமான்னா ஆமா, இல்லன்னா இல்லன்னு நீங்க சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இப்ப நான் இல்லன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அவர் என்னோட கணவர் இல்ல. இல்லன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இல்லன்னா அப்ப நீங்க யாரு? உங்களுக்கு என்ன இங்க வேல? அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸா? அப்போ உங்க ஐடி கார்ட் காட்டுங்க. உங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணவா? உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணவா? இதுதான் நடந்துட்டு இருக்கு சமூகத்துல. நான் அந்த கேள்விய அந்த முதல் கேள்வியிலேயே நான் ஸ்டாப் பண்றேன். இல்ல நீங்க இந்த முதல் கேள்வியே நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு?